உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் பெரம்பூரில் உள்ள அவர்களது தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் மாநில தலைவர் டைமண்ட் ராஜா செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: இங்கே வருகின்ற மே 5, 42வது மாநில மாநாடு குறித்து எங்களுடைய மாநில அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்னிலையிலும், எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ராகவேந்திரா மணி அவர்கள் முன்னிலையிலும், மாநில பொருளாளர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களும், அதே போன்று மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், கிளைச்சங்க நிர்வாகிகள் முன்னிலையில் இப்போது மே 5 குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திலே மறைந்த தெய்வ திரு வணிக கடவுள் சுதேசி நாயகன், எனது தந்தையும் எங்களது தலைவருமான ஐயா வெள்ளையன் அவர்கள் மறைவுக்கு பின் நடக்கும் முதல் மாநாடு. இந்த மாநாடு எங்களது தலைவர் சுதேசி நாயகன் அவர்கள் நினைவாக இருக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிற்கு வணிகம் காக்க ஐயா வெள்ளையன் அவர்கள், வணிகம் காக்க வெள்ளையன் இளைய தலைமுறை எழுச்சி மாநாடு என்ற தலைப்பில் இந்த மாநாடு அமைய இருக்கின்றது. இந்த மாநாடு மிக விமர்சையாக நடக்க வேண்டும். அதை எங்களது மறைந்த தலைவர் அவர்களுக்கு வெற்றி மாநாடாக நாங்கள் காணிக்கையாக்க இருக்க வேண்டும் என்று இம்முறை சென்னை மத்தியில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி எதிரே உள்ள சென்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ பள்ளி மைதானத்தை வைத்து மிக சிறப்பாக நடக்க இருக்கின்றது. இதில் குறைந்தபட்சமாக 4 லட்சம் வணிகர்கள் கலந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள். ஏனென்றால் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைதான் முதன்மையான சங்கம், பழமையான சங்கம், எழுச்சியான சங்கம். இதில் தமிழகம் முழுவதும் 6500 கிளைச்சங்கங்கள் கொண்ட ஒரே அமைப்பு எங்களது அமைப்பு தான். ஆகவே இந்த மாநாட்டிலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், அதே போன்று நீதி அரசர்களும், அதே போன்று விவசாய சங்கத்தின் சார்பாகவும் ஏனைய பிரமுகர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அங்கே வரும் அனைத்து வணிக குழுமங்களுக்கும் எல்லா விதமான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. கோடை காலத்திலே வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அங்கே எங்களது பொதுச் செயலாளர் ராகவேந்திரா மணி அவர்கள் ஏற்பாட்டிலே அனைவருக்கும் இலவசமாக இளநீர், மோர், இப்படி ஒரு 10 ஸ்டால் நாங்கள் வியாபாரிகளுக்காக, வரும் குடும்பத்திற்காக இலவசமாக வழங்க இருக்கின்றோம். அதே போன்று அனைவருக்கும் மதியம் அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு நமது தலைவர் அவர்களுடைய மாநாடு. மறைந்த தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த மாநாடு நம் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அத்தனை வணிக குடும்பங்களும் அவருக்கு இதை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அனைவரையும் வருக வருக என்று அனைவரையும் வரவேற்கும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை.
இந்த மாநாடு மூலியமா என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுக்கு வைக்கிறதா இருக்குது? ஐயா, பொதுவா பாத்துக்கிட்டீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி எல்லாம் கொள்ளுதுங்க, மாநிலமும் ஜிஎஸ்டி தான் கொள்ளுது. ஆனா இன்னைக்கு இருக்கிறத பாத்தீங்கன்னா மாநில இன்னைக்கு இருக்கிற இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருக்கட்டும், அந்த அரசாங்கம் நடக்குதுன்னா அது காரணம் வந்து சிறு குறு வணிகர்கள் தான். ஆனா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கார்பரேஷன்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு வரியால வியாபாரிகளுக்கு வருவாங்க. எப்படின்னா இப்ப 3 வருஷத்துக்கு வந்து அந்த வரி செலுத்தணும். ஏன்னா என்ன வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரி செலுத்துற முறை இருக்குதுங்க. இப்ப 3 வருஷம் கட்டணும். இப்ப வந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருந்தால் ஒரு மளிகை கடைக்கு 625 ரூபாய் அப்படின்னு இருந்ததுங்க. இப்போ அந்த 625 ரூபாய் அப்படியே வந்து 3000 ரூபாய் கட்டுறாரு. எந்த வித நியாயம் இது? அப்போ 3 வருஷத்துக்கு மொத்தமா கட்டினாங்க. இந்த 3 வருஷத்துக்கு மொத்தமா கட்டினா ஒரு சாமானிய வழி எப்படி கட்டுவாங்க? அது ஒரு டீ கடைங்க. சாதாரண டீ கடைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் இந்த வருஷத்துக்கு ரூபாய் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2000 ரூபாய். வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு 6000 கட்டணும். எப்படி கட்ட முடியும்? சரி, இது போக அவங்க வந்து இடத்தினுடைய உரிமையாளர்களாக இருந்தா கட்டுவாங்க 3 வருஷத்துக்கு. அப்போ 600 ரூபாய் இருந்த வரி எங்க? இப்ப 3000 ரூபாய் இருந்த வரி எங்க? வருஷத்துக்கு ரூபாய். இதெல்லாம் வணிகர்களை சொல்றதுக்கான ரத்துக்கிறதுக்கான சாமானிய வணிகர்கள் அடியோடு நாசமா போயிருந்தாங்க. இவர்கள் வலை வைத்தது போல அந்நிய ஏகாதிபத்திய உள்ள வரணுங்க. இதுதான் இவர்களுடைய லட்சியம். சிறு குறு வணிகர்கள் அடியோட ஒழிஞ்சிருந்தாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டோம்னு நாங்க சொல்லவே இல்லைங்க. இந்த வரிகளுக்கு ஒரு சுலபமான ஒரு ஆலோசனையை கொடுங்க, சுலபமான ஒரு வழியை கொடுங்க. அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டியது ஒரு குடிமகனுடைய கடமை. அது நாங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லலைங்க. பழைய முறையே இந்த வரியெல்லாம் வேணாங்க. 3 வருஷம் கட்டுவோம். எப்படிதான் அதுலயே எங்களுக்கு தொகை கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை, அதாவது 3 வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறையை கட்டலாம், 2 வருஷத்துக்கு தேவையான கட்டலாம். அதுதான் சொன்னாங்க. இடத்துல உரிமையாளர் தான் கட்டுவாங்க. ஒரு வாடகைதாரர்கள் வந்து எப்படி கட்டுவாங்க? இதை வச்சு லோன் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இப்படி நீங்க திடீர்னு 4 மடங்கு ஏத்துனீங்கன்னா அந்த லோன் அமௌண்ட் அவங்க கட்ட முடியாது. இதே கட்ட முடியாது. இவங்க 1 வருஷத்துல கடையை முடிட்டு காலி பண்ணிட்டு போகும்போது அப்ப ஒரு 3 வருஷம் கட்டின அந்த வரியை நீங்க திருப்பி கொடுப்பாங்களா? கொடுக்க முடியாது. அதனால இந்த தொழில் வரிய பழைய மாதிரி சுமூகமான முறையில அரசாங்கம் கொண்டு வரும். நாங்களும் பல முறை வந்து கார்பரேஷன் அதிகாரிகளையும் அரசாங்கத்தையும் மேயரையும் எல்லாரையும் பார்த்து சொல்லியும் யாரும் அதற்கு இதற்கு வரை செவிசாய்க்கலைங்க. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை அந்த 3 வருஷத்துக்காக நாங்க வருஷத்துக்கு கட்டிக்கலாம், 2 வருஷமும் கட்டிக்கலாம், 3 வருஷமும் கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு சுலபமான ஒரு வழியை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல நாங்க ஆளுநரை கேட்டுக்கிறோம். ஆகவே இருந்தாலும் அரசாங்கம் செவிசாய்க்கலாம். எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அவர் வழி என்னன்னா, போராடுவோம் இறுதி வரை போராடுவோம். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தாரக மந்திரம். அது எந்த அரசாங்கமா இருக்குங்க. சாமானிய வணிகர்களுக்காக நாங்க நிச்சயம் போராடி வெள்ளதான் முடியும்னா போராடியே வெல்லுவோம். வருஷம் நீங்க மாநாடு நடத்திட்டு தான் இருக்கீங்க. பல்வேறு கோரிக்கை அரசுக்கு வச்சுட்டா இருக்கீங்க. ஆனா எல்லா அரசாங்கமும் உங்களுக்கு செஞ்சு அளிக்கிற மாதிரி தெரியும். அப்ப இந்த மாநாட்டிலாவது அது நல்ல ஒரு நான் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற அதாவது நாங்க எப்படின்னா, தமிழ்நாடு வணிக சங்க பேரவை வந்து எந்த அரசாங்கத்தையும் சாராத ஒரு அமைப்பு. அதே போல எங்க மாநாட்டிலேயே வந்து அனைத்து கட்சி தலைவர்களையும் நாங்க கூடுவோம். அதனால எந்த பிரச்சனையும் அவங்க பண்ண எனக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த வேட் வரி நல்லாவே தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியுங்க. 3 நாள் தொடர்ந்து கடையெடுப்பு நடத்திய ஒரே அமைப்பு நாங்க தான். அன்னைக்கு முத்தமிழர் இந்த கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்ப அந்த வேட் வரிக்கு வந்து ஒரு சுலபமான வழியை கொடுத்தாங்க.
அதனால போராட்டத்தின் வாயிலாக தான் ஜெயிக்க முடியாது, ஜெயிப்போம் கட்டாயமா. எங்களுக்கு இருந்தாலும் நாங்க கொடுத்த கோரிக்கை சில நிறைவேற்றி இருக்காங்க, இல்ல நான் சொல்லல. அது ஐயா கலைஞர் அவர்களா இருக்கட்டும், அம்மா அவர்களா இருக்கட்டும், எல்லாம் எந்த ஆட்சி வந்தாலும் நாங்க போராட்டத்தின் வாயிலாக தான் நாங்க சில வெற்றியை நாங்க வந்து சாதிச்சிருக்கோம். மாநாட்டுக்கு குறைந்தது 4 லட்சம் மனிதர்கள் வருவாங்க. தமிழ்நாடு முழுக்க 6000 இளைஞர்கள் கொண்ட ஒரே அமைப்பு நம்ம இருக்காங்க. இந்த முறை மாநாடு வந்து தலைவர் அவர்களுக்கு வெற்றி மாநாடு அமைய வேண்டும் சொல்றதுக்காக தான் நாங்க வந்து ஒரு மாவட்ட தலைவர்கள், கிளைச்சங்க நிர்வாகிகள் அவங்க குடும்பமா வரணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். அதனால குறைந்தது 4 லட்சம் மனிதர்கள் வருவாங்க கட்டாயமா. மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இரவு 10 மணிக்கு மேலே போய் டீ கடைகள், மளிகை கடைகள் சோதனை இடுறாங்க. அத உங்களுடைய சங்கம் என்ன எப்படி பாக்குறீங்க? ஐயா, பெரும்பாலும் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹைவேஸ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா டீ கடைகள் வந்து விடிய வழி இருக்கலாம் அப்படின்னு சட்டமும் இருக்கு. அதுக்கப்புறமா இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு நைட்டு 10 மணிக்கு மேல எந்த கடையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை எப்ப கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா சொன்னாங்க உடனடியா அந்த அதிகாரிகள் போய் அவங்களுக்கு ரைட் பண்றாங்க. அதெல்லாம் தவறுங்க. ஹைவேஸா இருக்கட்டும், இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையிலே பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா நகர்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா விடிய விடிய கடை இருக்குங்க. அதே போல ரொம்ப படித்த மக்களுக்கு வேலை இல்லாத அந்த இளைஞர்கள் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த பெரும்பாலும் வண்டிகள்ல போட்டு விடிய விடிய கடை வைத்து அவங்க வந்து படிப்பு நடத்துறாங்க. அதனால அதுக்கெல்லாம் வந்து மாநகராட்சி அதிகாரிகள் இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர்களுக்கெல்லாம் இன்னும் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு மானிய தொகையெல்லாம் கொடுத்து அந்த தொழில் மேலோங்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். ஐயா, உங்க அமைப்பு நீங்க ஏதாவது ஐயா, அதாவது உண்மையான தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையில் தான் நாங்க தான். அதாவது மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம், அதாவது பொதுக்குழு கூட்டத்துல முறையா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் பொதுச் செயலாளர் ராகவேந்திராமணி முதல் அறைக்கு சொன்னவர். அவர்கள் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம சூழ்ச்சியின் நோக்கத்துல பொதுக்குழுலாம் அவங்க கூட்டாம மூத்த நிர்வாகம் பாலகிருஷ்ணன் இருக்காங்க, அந்த கே தேவராஜ் அவர்கள் இருக்காங்க. இவர்கள் முன்னிலை நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் பொதுக்குழு. அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு பற்றி நாங்க வந்து அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நிற்கிறோம். நீங்களும் பத்திரிகை பார்த்திருப்பீங்க. நாங்க நச்சையெல்லாம் கேட்டுருக்கிறோம். வழக்கின் வாயிலாக சந்திப்போம் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்தான் தீர்ப்பு. ஆனா நிச்சயம் நாங்க வெல்வோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை நாங்க தான்.